தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் கோவில் திருவிழாவின் போது பெரிய தேரில் சுமந்து செல்லும் ஓலைப்பிடாரி அம்மன் யார், அவளின் வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அதிபுத்திசாலி பெண் வாழ்ந்தாள். அவளுக்கு கடவுள் அளித்திருந்த ஒரு அரிய வரம் இருந்தது. மனிதர்களின் கதை, வாழ்க்கை, எதிர்காலம் என அனைத்தையும் அவள் படித்துக் கூறக்கூடியவள். அவளுடைய அறிவை பழங்காலத்தில் பயன்படுத்திய ஓலை சுவடிகளில் எழுதி வைத்தாள். மனிதர்கள் எந்த சிக்கலில் சிக்கிக் கொண்டாலும் அந்த பெண்ணிடம் வந்தால் தீர்வு கிடைத்தது. அவளிடம் மனநோய்கள், உடல் நோய்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைத்தது. தனது ஞானத்தின் மூலம் எதிர்காலத்தை கணித்தாள். அவள் இறந்த பிறகு அந்த கிராமத்தில் வினை காத்தது போல 1000 சோதனைகள் ஆரம்பமானது. நோய்கள், வறட்சிகள், மரணங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில். பின்னர் அந்த பெண் ஒரு மூத்தவரின் கனவில் தோன்றி, நான் உங்கள் நலனுக்காக உயிர் வாழ்ந்தவள், இப்போது ஆன்மாக்களுக்குள் இருக்கிறேன், எனக்கு ஒரு இடம் அமைத்து தாருங்கள், என்னை தேவி போல வணங்குங்கள், நான் உங்களை மீண்டும் காப்பேன் என்றாள். அதன் பிறகு கிராம மக்கள் ஒரு வேப்ப மரத்தின் கீழ் ஒரு சிறிய மண் சன்னதியை கட்டினர். அவளது பெயரை ஓலைப்பிடாரி அம்மன் என வைத்தனர். அம்மன் அந்த நாள் முதல் கிராம காவலராக, நோய்களை விரட்டும் சக்தியாக, நியாயத்தை நிலைநாட்டும் தெய்வமாக, மழையையும் வளமையும் தரும் சக்தியாக வணங்கப்படுகிறாள். ஓலைப்பிடாரி அம்மனுக்கு சிறிய சன்னதிகள் பெரும்பாலும் கூரை இல்லாமல் அமைக்கப்படும். ஓலைப்பிடாரி அம்மன் தமிழகத்தில் குறிப்பாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி பகுதிகளில் கிராமங்களில் வணங்கப்படும் ஒரு கிராம தெய்வம். வழிபாட்டில் விளக்கு, பூ, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவைகள் பயன்படுகின்றன. சில இடங்களில் பறவைகள் அல்லது ஆடுகள் பலியாக்கப்படும். ஓலைப்பிடாரி அம்மன் நம்மை சார்ந்த தாய்மையின் உருவம். சக்தி, கல்வி, நியாயம், பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் திருவுருவாக கொண்டு மக்களின் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கும் தெய்வம். இது கிராம மக்களின் மனங்களில் ஆழமாக பதிந்த ஒரு நாட்டுப்புற ஆன்மீக வரலாறு.